ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 26/2/2026 சகர் முரளி. இனிமையான குழந்தைகளே, சுகத்தை கொடுக்கிற அந்த ஒரு தந்தையை மட்டும் நீங்கள் நினைவு செய்யணும். ஏன்னா இருக்கிற நேரம் ரொம்ப கம்மி, சங்கமேகம். அதுலேயும் நம்ம லேட்டாக வேறு வந்திருக்கிறோம். ஸோ இந்த நேரத்தில் ஒரு வினாடி கூட வீணாக்காமல் யோக பலத்தை சேமிச்சிங்கன்னா இறுதி காலத்தில் பயனுள்ளதாக இருக்கும். பாருங்கள், சொர்க்கத்தில் ஆஸ்தி கிடைக்கும்ன்றது வேறு, இறுதி காலத்தில் பயனுள்ளதாக இருக்குன்றார். இல்லாட்டினா அவ்யக்த முரளி இப்போ நம்ம போட்டிருப்போம் இல்லையா, நேற்று போட்டது 1970 முரளி, அதில் சொல்லியிருப்பார், ஒரு வினாடியில் அசுர குணத்தை நீங்கள் யோக பலத்தினால் அழிக்கலைன்னா கடைசியில் பாவிகளை கண்டு நீங்கள் நடுங்க வைங்கன்றார். அழிச்சிட்டிங்கன்னா உங்களை கண்டு அவங்க நடுங்குவாங்கன்றார். ஸோ அப்போ யோக பலம் சேமிக்கிறதுக்கு சொர்க்கம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி கடைசி நேரத்தை எதிர்கொள்வதற்கும் அந்த தைரியத்துக்கும் இந்த யோக பலம் ரொம்ப முக்கியம். டைம் இருக்கிறது கம்மி, அதனால் எந்த காரியம் செஞ்சாலும் புத்தி பாபாவுடைய நினைவில் தொங்கிட்டு இருக்கணும். கேள்வி: எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் கொண்ட குழந்தைகளே, உங்களுக்கு எப்போவுமே என்ன நினைவு இருக்கணும் தெரியுமா? இந்த சரீரம் சீச்சி நிலையில் இருக்குது, இதை விட்டுட்டு நான் திரும்பி போகணும் அப்படிங்கிற நினைவு தான் இருக்கணும். இல்லை, இந்த உடம்பு, இந்த உலகம் எல்லாமே சீச்சி நிலையில் இருக்குது, இதை விட்டுட்டு போகணுங்கிறது தான் சதா ஞாபகம் இருக்கணும். ஸோ அதனால் வீட்டுக்கு போகணுன்னா தூய்மையாகணும். தூய்மையாகிறதுக்கு அப்பாவை நினைக்கணும். ஸோ அப்பா ஞாபகம் இருக்கணும். அடுத்தது, வீட்டிலே இருக்க போகிறதில்ல, அங்கேருந்து சொர்க்கத்துக்கு வரணும். அதனால் ஆஸ்தியும் நினைக்கணும். வேறு எதுவுமே ஞாபகம் வரக்கூடாது. இதுதான் பெரிய லட்சியம் இல்லையா? வெட்டியான்னு சொல்லுவோம் இல்லையா, சொர்க்கம் போகணும், கைலாயம் போகணும், சொர்க்கம் போகணும், கைலாயம் போகணும். இதே தான் நமக்கு. பரந்தாமத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு போகணும், பரந்தாமத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு போகணும். இதே தான் சிந்தனையில் இருக்கணும். இதுதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம். வேறு எதையும் நான் பார்க்க மாட்டேன், நினைக்க மாட்டேன், கேட்க மாட்டேன், பேச மாட்டேன். இதுதான் எல்லையற்ற வைராக்கியம். காரியம் செய்வீங்க, ஆனால் பல ஜென்மத்து பாவம் நம்ம தலையில் இருக்குது இல்லையா, அது இறங்குற அளவுக்கு நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ நீங்கள் பண்ணுற முயற்சியில் ஆத்மா தமோ பிரதானத்திலேருந்து சதோ பிரதானமாக ஆகணும். ஸோ அந்த மாதிரி காரியம் செஞ்சாலும் நினைவு தீவிரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதை தான் நீங்கள் பண்ண வேண்டிய முயற்சி, எப்போவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓம் சாந்தி. ஸோ பாபா குழந்தைங்களுக்கு தினம் தினம் ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயத்தை புரிய வைக்கிறார், ஈஸியாக புரிய வைக்கிறார். இது ஈஸ்வரிய ஸ்கூல். கீதையில் கூட பகவானுடைய மகா வாக்கியம்னு இருக்குது. ஸோ பகவான் அவர் தான் நம்ம எல்லோருக்கும் தந்தை. அவர் ஒருத்தர் தான். எல்லாரும் பகவான் ஆகிட முடியாது, ஆனால் எல்லோரும் அந்த ஒரு பகவானுடைய குழந்தையாக முடியும். தந்தை புது உலகத்தை படைக்கக்கூடியவர்னு புத்தியில் இருக்கணும். அந்த தந்தைக்கிட்ட இருந்து தான் நமக்கு அந்த சொர்க்கத்தின் ஆஸ்தி முந்தைய கல்பத்திலும் கிடைச்சிது. ஒவ்வொரு கல்பத்திலும் அவர்கிட்ட இருந்து தான் கிடைக்கிது. இதே பாரதத்தில் வந்து தான் அவர் இந்த ஆஸ்தியை கொடுக்குறாரு. அதனால தான் பாரதத்தில் சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க. ஆனால் எப்படி சிவ ஜெயந்தி நடந்தது, அதாவது எப்படி வந்தார் அப்படின்னு அவரே வந்து தான் புரிய வைக்கிறார். ஸோ ஒவ்வொரு கல்பத்தின் சங்கமேகத்தில் பாபா வரார். குழந்தைகளை மீண்டும் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையானவர்களாக மாற்றுறதுக்காக, அப்படி மாற்றி சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கறதுக்காக பாபா வரார். இப்போ எல்லாருக்கும் ராவணனுடைய சாபம்தான் இருக்குது, ஆஸ்தி இல்லை. அதனால தான் எல்லாத்தையும் இழந்துட்டோம். அதனால தான் எல்லோரும் துக்கத்தோடு இருக்கிறாங்க. இப்போ கலியுகத்துடைய கடைசி காலம், பழைய உலகமாக இருக்குது. நாம்
பிரம்மாவுடைய வாய்வழி வம்சத்தினர் அப்படிங்கிறது எப்போவுமே ஞாபகம் இருக்கணும். எதுக்காக பிரம்மா மூலமாக பிறந்திருக்கிறோம், பிரம்மகுமார் குமாரி ஆகியிருக்கிறோம் அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கணும். ஏன்னா ஏன் ஆகியிருக்கிறோம், ஒவ்வொரு கல்பமும் சிவ தாத்தா கிட்ட இருந்து பிரம்மா மூலமாக ஆஸ்தியை எடுக்கிறதுக்காக பிரம்மகுமாரி ஆகியிருக்கிறோம். ஸோ இத்தனை குழந்தைங்க பிரம்மாவை தவிர வேறு யாருக்கும் இருக்க முடியாது. அவர் தான் எல்லாருக்கும் தந்தை. சிவபாபாவும் சரி, பிரம்மா பாபாவும் சரி. ஆனால் அந்த பிரம்மாவும் சிவனுக்கு குழந்தை. எல்லா குழந்தைங்களுக்கும் தாத்தா சிவபாபா கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்கிது. என்ன ஆஸ்தி கிடைக்கிது? சத்தியுகத்துடைய ராஜ்யம் கிடைக்கிது. இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை சிவபாபா தான் சொர்க்கத்தை படைக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சொர்க்கத்தின் ராஜ்யம் இருக்கணும் தானே. ஆனால் இதை நம்ம மறந்துட்டோம் இல்லையா? அவர் கொடுத்த சொத்தை நம்ம எப்படி இழந்தோன்றது நமக்கு தெரியல. அவர் கொடுத்தது சொர்க்கம்னா நம்ம ஏன் நரகத்தில் இருக்கிறோன்னு யோசிக்க மாட்டுறாங்க. இப்போ நடுவில் ஏதோ நடந்துருக்குது. நமக்கு சொர்க்க ராஜ்யம் இருந்தது, ஆனால் உடலே இல்லாத நிராகார தந்தை எப்படி அந்த ராஜ்யத்தை கொடுப்பார்? கண்டிப்பாக பிரம்மா மூலமாக தான் கொடுப்பார். பாரதத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. இப்போ கல்பத்தின் சங்கம யுகத்தில் மீண்டும் பிரம்மா உடலில் வந்து அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறார். யாருக்கு? பிரம்மகுமார் குமாரிகளுக்கு. ஸோ இங்கே குருட்டு நம்பிக்கையின் விஷயம் கிடையாது. பிரம்மாவுடைய குழந்தையாகி இருக்கிறீங்க, அதனால் பிரம்மகுமாரிகள். இங்கே என்ன நடக்குது? தத்தெடுக்கிறார். ஏன்னா அத்தனை குழந்தை பெற்றெடுக்க முடியாது, எவ்வளோ பிரம்மகுமார் குமாரிகள் இருக்கிறோம். ஸோ பிரம்மா கூட சிவபாபாவுடைய குழந்தை தான். ஸோ ஆஸ்தி நமக்கு சிவபாபாவுடைய ஆஸ்தி தான் கிடைக்கிது. என்ன கிடைக்கிது? சொர்க்க ராஜ்யம் மறுபடியும் கிடைக்கிது. முந்தைய கல்பத்திலும் கிடைச்சிது. இப்போ 5000 வருஷம் ஆயிடுச்சு, மறுபடியும் கொடுக்க வந்திருக்கிறார். நாம் தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தோம். ஸோ கடைசி வரைக்கும் மக்கள் தொகை அதிகமாயிட்டே தான் இருக்கும். ஸோ கிறிஸ்துவ வந்தார், இன்னைய வரைக்கும் கிறிஸ்தவர்களுடைய மக்கள் தொகையும் அதிகமாயிட்டே தானே இருக்குது. கிறிஸ்து மூலமாக நாம் கிறிஸ்தவர்கள் ஆனோம்னு அவங்களுக்கு தெரியுது, ஆனால் நமக்கு தான் தெரியல. நாம் யார் மூலமாக இந்துவானோம், இந்துவுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு எதுவுமே தெரியாது. இன்னையிலேருந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்து வந்தார், இப்போவும் அது வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது அந்த மதம்னு தெரியுது. முதல்ல சதோ பிரதானமாகத்தான் எல்லாருமே இருப்பாங்க. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ரஜோ தமோவில் வந்தே ஆகணும். நீங்கள் சத்தியுகத்தில் சதோ பிரதானமாக இருந்தீங்க, பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ரஜோவுக்கு வந்தீங்க, அப்புறம் தமோவுக்கு வந்தீங்க. ஸோ தமோ பிரதானமான சிருஷ்டியாக இப்போ இருக்குது இல்லையா, இதிலிருந்து மீண்டும் சதோ பிரதானமாக கண்டிப்பாக ஆகணும். ஆக்கிறதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார். புது உலகத்தில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் இருந்தது. ஸோ முக்கியமாக 4 தர்மங்கள். ஸோ அதில் ரொம்ப முக்கியமானது நம்ம ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். அதுதான் 6 கல்பம் முழுசாக நடக்குது. அது மட்டும்தான் இருக்குது. அதுதான் அங்கே முக்கியமான விஷயம். ஸோ இப்போ கூட நீங்கள் அந்த தர்மத்தை சார்ந்தவர்கள் தான், ஆனால் விகாரி ஆயிட்டதுனால தேவதைகள்னு சொல்லிக்க முடியல, ஹிந்துன்னு சொல்லிக்கிட்டீங்க. ஆனால் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருந்தீங்க. ஆனால் வாம மார்க்கத்தில், அதாவது காமத்தில் விழுந்ததுனால தூய்மை இழந்துட்டீங்க. அதனால் உங்களை ஹிந்துக்கள்னு சொல்லிக்கிட்டீங்க.
ஸோ உயர்ந்ததிலும் உயர்ந்த அந்த தேவதைகளையே உருவாக்குனவர் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அவர் தான் சிவபாபா. அவருக்கு அடுத்தபடியாக உயர்ந்தவர்கள் பிராமணர்களாகிய நீங்கள். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், பிராமணர்களாகிய உங்களுடைய வர்ணம் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. பிரம்மாவுடைய குழந்தைகளாக இருக்கிறீங்க. ஆனால் பிரம்மா கிட்டேருந்து உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்காது, சிவபாபா கிட்டேருந்து தான் கிடைக்கிது. பிரம்மா மூலமாக கிடைக்கிது. ஏன்னா பிரம்மா மூலமாக சிவபாபா சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறார். உங்கள் ஆத்மா இப்போ தந்தையை தெரிஞ்சுக்கிடுச்சு. என் மூலமாக என்னை தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு தான் சிருஷ்டி சக்கரத்தின் முதல் இடை கடை பற்றிய ஞானம் தெரியும். இல்லாட்டினா தெரியாது. ஏன்னா அந்த ஞானம் எனக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. நான் தான் ஞானக்கடலாக, ஆனந்த கடலாக, தூய்மையின் கடலாக இருக்கிறேன்னு பாபா சொல்கிறார். ஸோ பாபா கொடுக்குற ஞானத்தின் மூலமாக நம்ம 21 பிறவிக்கு தூய்மை அடைகிறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் விஷக்கடலில் விழுந்துடுறோம், விகாரக்கடலில் விழுந்துடுறோம். ஸோ இப்போ நாம் ஞானக்கடல் தந்தை மூலமாக தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையானவராக மாறுறோம், நம்மளை மாற்றுறார். மற்றபடி அந்த கங்கை தண்ணி ஒன்றும் யாரையும் தூய்மையாக்காது. அது தெரியாமலே அவங்க குளிக்க போகிறாங்க, பாவம் அழியும்னு நினச்சிட்டு. ஸோ அது தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கிற சக்தி படைத்தது அந்த தண்ணி. சத்தியுகத்தில் கூட தான் இந்த தண்ணி இருக்குது. அப்போ தூய்மை இழந்து இருக்கக்கூடாதே. கலியுகத்துலேயும் அதே தண்ணி தான் இருக்குது, எந்த வித்தியாசமும் கிடையாது தண்ணியில். ஸோ அதனால் சத்கதி கொடுக்குற வள்ளலு ஒரு ராமன்னு சொல்கிறாங்க. அவரைத்தான் ஞானக்கடல் பதித்த பாவனன் சொல்கிறோம். அந்த பாபா தான் வந்து ஞானத்தை புரிய வைக்கிறாரு. அதன் மூலமாக தான் நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானராக ஆகிறீங்க. சத்யுகம் திரேதாயுகத்தில் பக்தி சாஸ்திரம்லாம் இருக்காது. ஏன்னா அது ஞான மார்க்கம், பக்தி ஸ்டார்ட் ஆகலை. துக்கம் இருந்தால் தானே பக்தி வர்றதுக்கு. ஸோ சதாகாலமும் சுகமாக இருக்கிறதுக்கான ஆஸ்தியை நம்ம பாபா கிட்டேருந்து எடுக்கிறோம். அங்கே நீங்கள் கங்கையில் போய் பாவத்தை கழுவ வேண்டிய அவசியமோ அல்லது ஏதாவது தீர்த்த யாத்திரைக்கு போக வேண்டிய அவசியமோ இருக்காது. இப்போ பண்ணுற யாத்திரை தான் கடைசி யாத்திரை, ஆன்மீக யாத்திரை. இதன் மூலமாக, ஏன்னா எதையோ தேடி தானே போகிறோம், அங்கே தான் எல்லாமே கிடைச்சிடுது. ஸோ இதை எந்த மனுஷனுமே கற்றுக் கொடுக்க முடியாது. தந்தை எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கிறார். ஸ்தூலமான தந்தையாக நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் ஆன்மீக தந்தையோ ஒருத்தர் தான். இதை உறுதியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை தந்தை இருக்கிறாங்க அப்படின்னு பாபா கேட்குறார். அப்போ நிறைய குழந்தைங்க இவர் என்ன கேட்குறாருன்னு குழம்பி போயிடுறாங்க. ஆத்மாக்களின் தந்தையோ எல்லோருக்கும் ஒருத்தர் தான், 2-3 கிடையாது. ஸோ அந்த பரமாத்மா தந்தையை அந்த பரமாத்மா தந்தையை தான் எல்லோரும் துக்கத்தில் நினைக்கிறாங்க அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். துக்கத்தில் எப்போவுமே பரமபிதா பரமாத்மா எங்களை துக்கத்துலேருந்து விடுவீங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ 2 தந்தை ஆயிட்டாங்க இல்லையா? ஒருத்தர் சரீரத்தின் தந்தை, இன்னொருத்தர் ஆத்மாவின் தந்தை, ஆன்மீக தந்தை. அவருடைய மகிமையை பற்றி தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் உங்களுடைய குழந்தைங்க, உங்கள் இரக்கத்தினால தான் எங்களுக்கு அளவற்ற சுகம் கிடைக்கிது அப்படின்னு பாடுறாங்க. லௌகீக தாய் தந்தை கிட்ட இருந்து அளவற்ற சுகம்லாம் கிடைக்கிறது கிடையாது. துக்கம் ஏற்படும் பொழுது அந்த பரலோகிக தந்தையை தான் நினைக்கிறாங்க.
ஸோ அதனால் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் அந்த பரமபிதா தான் கேட்க முடியும், வேறு யாரும் கேட்க முடியாது. உங்களுக்கு எத்தனை அப்பா இருக்கிறாங்கன்ட்டு. பக்தி மார்க்கத்தில் பாபா நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் உங்கள்கிட்ட நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் கேட்போம் அப்படின்னு பாடினீங்க. வேறு யாரோடைய பேச்சையும் கேட்க மாட்டோம்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ பாபா வந்த உடனே ஐயோ என் கணவன் ஒத்துக்கலை, எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கலை, என் குழந்தை ஒத்துக்கலைன்னு போகிறீங்க. அதான் ஞாபகப்படுத்துகிறேன். உங்கள் பேச்சு தவிர யார் பேச்சும் கேட்க மாட்டோம், நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டீங்க பக்தியில். ஏன்னா மற்ற எல்லோரும் துக்கத்தை தான் கொடுக்குறாங்க, நீங்கள் மட்டும்தான் சுகத்தை கொடுக்குறீங்க. ஸோ அதனால் தந்தை வந்து நீங்கள் என்ன சொல்லி கொண்டு இருந்தீங்க அப்படின்னு ஞாபகப்படுத்துகிறார். ஸோ நாங்கள் பிரம்மகுமாரிகள்ன்ட்டு நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஆனால் பிரம்மகுமாரினா என்ன, மம்மா பாபான்னா யார் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு கல்புத்தி உடையவர்களாக மனிதர்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த மம்மா பாபாலாம் ஒன்றும் சாது சன்னியாசிகள் கிடையாது. நமக்கு சொல்லி கொடுக்குறதும் சாது சன்னியாசி கிடையாது. ஆனால் அவங்க சாது சன்னியாசிகளை குருன்னு சொல்கிறாங்க, அப்பா அம்மான்னு சொல்ல மாட்டாங்க. இங்கே அப்பா அம்மான்னு எல்லாம் நம்ம சொல்கிறோம் மம்மா பாபான்னு. ஸோ இந்த தந்தை வந்து தெய்வீக தர்மத்தின் ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறார். அங்கே இந்த லக்ஷ்மி நாராயணன் ராஜா ராணியாக ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தாங்க. முதல்ல தூய்மையாக இருந்தாங்க, பிறகு தூய்மையற்றவராக ஆகிடுறாங்க. ஸோ சத்தியுகத்தின் தொடக்கத்தில் பூஜைக்குரியவர்களாக இருந்தவர்களே தான் 84 பிறவி எடுத்து பூஜாரி ஆகிடுறாங்க. ஸோ முதல்ல எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் சுகத்தின் ஆஸ்தி 21 ஜென்மத்துக்கு கிடைக்கிது. ஸோ அதனால்தான் 21 குலத்தை முன்னேற்றக்கூடிய குமாரி அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையிலே உங்களுடைய மகிமை. நீங்கள் குமாரிகள், இல்லறவாசிகள் கிடையாது. நீங்கள் பெரியவங்களாக இருக்கலாம், ஆனால் மறுஜென்மம் எடுத்திருக்கிறீங்க. எல்லோரும் தந்தையுடைய குழந்தையாகி இருக்கிறீங்க இல்லையா? திருமணமானாலும் ஆகாட்டினாலும் குமாரி தான், ஏன்னா தூய்மையாக இருக்கிறோம் இன்னொரு ஜென்மம் எடுத்து. பிரஜாபிதா பிரம்மாவுடைய அளவற்ற குழந்தைங்க இருக்கிறாங்க, மேலும் அதிகரித்தபடி இருப்பாங்க. பிறகு இவங்க எல்லோரும் தேவதைகளாகிடுவாங்க. ஸோ இப்போவே எவ்வளோ பிரம்மகுமாரிகள் உருவாகி இருக்கிறோம் பாருங்கள், இன்னும் அதிகமாகிட்டே தான் இருப்பாங்கன்றார். ஸோ இவங்க தான் பிறகு தேவதை ஆகிறாங்க. இது சிவபாபாவுடைய யஜ்யம், ராஜஸ்வ யஜ்யம் இல்லையா? ராஜ்ய அதிகாரத்தை பெறுவதற்காக இப்போ சுயராஜ்ய அதிகாரியாக ஆகிறாங்க. ஸோ அதனால் இது சுயராஜ்யம் அடையிறதுக்கான யஜ்யம். ஆத்மாக்களுக்கு தந்தை கிட்ட இருந்து சொர்க்க ராஜ்யத்தின் ஆஸ்தி கிடைக்கிது. ஸோ அதுக்கான யஜ்யம் தான் ராஜஸ்வ அஸ்வமேத ஞான யஜ்யம். இதில் என்ன பண்ணணும்? சரீரத்தோடு சேர்த்து உங்களுதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்த அனைத்தையும் பலியாக்கணும் அல்லது ஸ்வாகா பண்ணணும். அப்போ தான் இந்த ராஜ்யம் கிடைக்கும். என்னதுன்னு எதுவுமே கிடையாது, அனைத்தையும் பலியாக்கிறது இல்லையா? ராஜஸ்வனா ராஜ்யத்தை அடைவதற்காக, அஸ்வமேதனா உடம்புன்ற குதிரையை இந்த ஞான யஜ்யத்தில் முழுசாக அர்ப்பணிக்கிறது. இந்த யஜ்யத்தின் மூலமாக தான் உங்களுக்கு மீண்டும் ராஜ்யம் கிடைக்கிது. பக்தி மார்க்கத்தில் பாபா நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் பலியாகிடுவோம், அர்ப்பணமாகிடுவோம் அப்படின்னு பாடிட்டு இருந்தீங்க அப்படின்னு பாபா ஞாபகப்படுத்துகிறார். இது ஒரு நாயன்மார் கூட சுந்தரர்னு நினைக்கிறேன், அப்படி பண்ணாதான் திருவரச்செல்வர் படத்தில் இருக்கும். நீ எனக்கு அடிமையாக இருக்கிறேன்ட்டு ஏற்கனவே பத்திரம் எழுதி கொடுத்துருக்குறேன்னு சிவன் ஒரு தாத்தா வேஷத்தில் வந்து சொல்லுவார். இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது இல்லையா? பிரம்ம பாபா தாத்தா உடம்பில் வந்து சொல்கிறார், நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பலியாகிடுவோம், அர்ப்பணமாகிடுவோன்னு பாடுனீங்க அப்படின்னு ஞாபகப்படுத்துகிறார். இப்போ வந்துட்டேனே, இப்போ நீங்கள் எல்லோரும் உங்களை பிரம்மகுமார் குமாரிகள்னு புரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் இல்லற விஷயத்தில் இருங்க,
ஆனால் தாமரை மலர் மாதிரி தூய்மையாக இருக்கணும், விலகி இருக்கணும், ஒரு பாபா நினைவில் மட்டும் மூழ்கி இருக்கணும். உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. நாம் பாபாவுடைய குழந்தைங்க. ஆத்மாக்களாகிய நாம் பாபாவுக்கு பிரியதர்ஷினிகள். அனைத்து பிரியதர்ஷினிகளுக்கும் பிரியதர்ஷனாக நான் இருக்கிறேன்னு பாபா சொல்கிறார். ஸோ பிரியதர்ஷனாகிய என்னத்தான் நீங்கள் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ இப்போ பாருங்கள், அரை கல்பத்து பிரியதர்ஷினின்றார் இல்லையா? 2500 வருட காதலி. ஜென்ம ஜென்மமாக நாங்கள் காதலிச்சோன்றதும் மனிதர்களோடு அது பொருந்தது, அது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஜென்ம ஜென்மமாக நாம் பாபாவுக்கு காதலியாக இருந்திருக்கிறோம். பரமபிதா பரமாத்மான்னு அழைக்கப்படுபவருக்கு உடம்பு கிடையாது, நிராகாரியாக இருக்கிறார். ஆத்மா கூட அதே மாதிரி உடம்பில்லாத நிராகாரி தான். பிறகு தான் இந்த உடம்பை எடுத்து அதன் மூலமாக நடிப்பு நடிக்குது. பக்தி மார்க்கத்திலையும் நீங்கள் உங்கள் நடிப்பை நடிக்கணும். பக்தினாலே இரவு தான், துக்கம்தான் இல்லை? இருளில் மனிதர்கள் அடி வாங்கியபடி இருக்கிறாங்க. துவாபர யுகத்தில் இருட்டில் அடித்தா யார் அடித்தானே தெரியாது இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம இப்போ அனுபவிக்கிற துக்கத்துக்கு யார் காரணம், என்ன காரணம்னே தெரியல. விடிஞ்சவொடனே அவ்வளோதான், எல்லாம் சரியாயிடும். ஸோ துவாபர யுகம் தொடங்கி நீங்கள் அடி வாங்கிட்டே தான் இருந்திருக்கிறீங்க, அதாவது ஏமாந்துட்டே தான் இருந்திருக்கிறீங்க. இப்போ மகா துக்கம் மிக்கவர்களாக ஆகிட்டீங்க, துக்கத்தின் உச்சம் இல்லையா? அந்த பார்த்திங்கன்னா நம்ம கதை தான் ஹரிச்சந்திரன் ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா ராஜ்யத்தை விட்டு இழந்து காட்டில் போய் இருக்கிறாங்க. ஹரிச்சந்திரன் ராஜா அந்த குழந்தை மேலே உள்ள பற்றுனால எல்லாத்தையும் இழந்து, மனைவி ஒரு பக்கம் வீட்டு வேலை செய்கிறாங்க, இவர் வெட்டியானா இருக்கிறார். இப்படியெல்லாம் நம்ம அதாவது துக்கத்தின் உச்சம் இதை தான்றார். ஆனால் சந்தோஷமான விஷயம் என்ன? முடிய போகுது இந்த பழைய உலகம், இறுதி காலம் இது, பழைய உலகத்துடைய இறுதி காலம். ஸோ அதனால் இப்போ பணம் சேர்த்து வச்சுருக்கிறவங்கள பார்த்து நீங்கள் பொறாமைப்பட தேவையில்லை. ஏன்னா எல்லாம் மண்ணோட மண்ணாக போகுது. அழிவற்ற செல்வம் உங்களுக்கு தான் வரப்போகுது. மற்றபடி இங்கே கோடீஸ்வரராக இருக்கலாம், ராஜாவாக இருக்கலாம். ஸோ நமக்கு குழந்தை பிறந்தால் இந்த செல்வத்தை எல்லாம் நம்ம குழந்தை அனுபவிக்கணும்னு புரிஞ்சுக்கிறாங்க. பேரன் பேத்திகள் சாப்பிடுவாங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. பாபா சொல்கிறார் அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா உலகமே முடிய போகுது, இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்குது, நிறைய தடைகள் வரும், தங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்குவாங்க இல்லையா? அந்த செல்வமே அவங்கக்கிட்ட இல்லாத மாதிரி திடீர்னு சட்டம் வருது, எல்லாமே நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த டேக்ஸ் அந்த டேக்ஸுன்னு போட்டு பிடிக்கிறது, பேங்க்கில் இருந்தே கூட காசு போகிறது, பேங்க்கில் வச்ச நகையே காணாமல் போகுதுன்றாங்க, நிறைய விஷயங்களை பார்க்குறோம். தங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்குவாங்க, மொத்தத்தில் எதுவுமே நிம்மதி கொடுக்காது. ரத்த ஆறு ஓடுற அளவுக்கு இறுதியில் சண்டை போடுவாங்கன்றார். ஆனால் உங்களுக்கு யாரோடையும் யுத்தம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம செய்த கர்மா எல்லாம் வருது, இப்போ கர்மத்தை அழித்து சொர்க்கத்துக்கு போகிறேன்ற அந்த போதையில் இருக்கணும். நீங்கள் யோக பலத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் நினைவில் இருந்தீங்கன்னா உங்கள் முன்னாடி யாராவது கெட்ட சிந்தனையில் வந்தால் கூட அவங்களுக்கு பயங்கரமான காட்சி தெரியும் இல்லையா? நேற்று அவ்யக்த முரளிக்கு கூட நம்ம போட்டோம் இல்லையா, பாவிகள் நடுங்குவாங்கன்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் யோகத்தில் இருக்கணும், தீவிர யோகத்தில். அப்போ பயங்கர காட்சி தெரியும், அவங்க அலறி அடிச்சுட்டு ஓடி போயிடுவாங்கன்றார் கெட்ட சிந்தனையில் வரவங்க. இன்றைக்கி பாலியல் குற்றம் அங்கங்கே நடக்குது, ஆனால் நீங்கள் முழுக்க முழுக்க யோகத்தில் இருந்தால் கிட்ட வர முடியாதுன்றார். கணவனே வர முடியாது காம சிந்தனையோட. நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்வீங்க, அவங்க ஓடி போயிடுவாங்க. ஸோ அப்போ தான் நாஸ்திகமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் ஆஸ்திகம் வரும் இறுதியில். ஸோ யார் பாபாவுக்கு உறுதியான குழந்தைகளாக இருக்கிறாங்களோ அவங்க
என்னுடையவர் ஒரு சிவபாபா தான், வேறு யாரும் கிடையாதுன்ற மாதிரி முயற்சி பண்ணுவாங்க. அதுதான் உறுதியான குழந்தையுடைய அடையாளம். கைகள் வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் மனம் பாபாவை நினைவு பண்ணணும். அப்படி இருக்கணும். குழந்தைங்க வீட்டையும் பராமரிக்கணும். பராமரிச்சுக்கிட்டே தந்தையை நினைவு பண்ணிங்கன்னா உங்களுடைய பாவச்சுமை இறங்கிடும். அதுக்கு என்னை மட்டும் நினைவு பண்ணணும். அப்போ தான் தமோ பிரதானத்திலேருந்து சதோ பிரதானம் ஆவீங்க. ஆனாலும் வரிசைக்கிரமமான முயற்சியின்படி தான். இல்லை, எந்தளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சதோ பிரதானம் ஆவீங்க. நீங்கள் எல்லோரும் பிறகு இந்த சரீரத்தை விட்டுடுவீங்க. பாபா எல்லா ஆத்மாக்களையும் கொசு கூட்டம் மாதிரி அழைச்சிட்டு போவார். ஸோ மீதி இருக்கிற ஒட்டுமொத்த உலகமும் தண்டனையை அனுபவிக்க வேண்டியிருக்கும், உலகத்தில் இருக்கிற ஆத்மாக்கள். ஸோ நாம் அதுக்குள்ளே பாபாவோடு போயிடுவோம். அது கேரண்டி கொடுத்துருக்காரு, நான் உங்களை அழைச்சிட்டு போயிடுவேன்ட்டு. பாரதத்தில் கொஞ்சம் பேர் மட்டும்தான் மீதி இருப்பாங்க. ஸோ அப்படி மக்கள் தொகையை குறைக்கிறதுக்கு தான் இந்த மகாபாரத சண்டை நடக்குது, கெட்டவர்களெல்லாம் காலி பண்ணுறதுக்கு. இங்கே ரொம்பவே வளர்ச்சி ஏற்படும். கண்காட்சி ப்ரொஜெக்டர் மூலமாக எவ்வளவு சேவை நடக்குது, எத்தனை பேர் வந்து கேட்குறாங்க. அவங்க எல்லாம் பிரஜைகளானபடி இருப்பாங்க. ஸோ ஒருத்தர் ராஜா ஆவார், மற்றவங்க எல்லாம் பிரஜையாவாங்க. ஸோ மந்திரிகள் கூட, இங்கே இருக்கக்கூடிய மந்திரிகள்லாம் ஞானத்தை எடுத்தாங்கன்னா அவங்க பிரஜைகளின் வரிசையில் வந்துடுவாங்க. ஏன்னா அளவற்ற பிரஜைகள் அங்கே தேவை இல்லையா? ஒரு ராஜாவுக்கு அளவற்ற எண்ணிக்கையில் பிரஜைகள் இருப்பாங்க. ஸோ அப்போ ராஜாராணி ஆக போகிறவங்க அந்தளவுக்கு முயற்சி பண்ணணும்ல, அத்தனை பிரஜைகளை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ அதனால் எல்லா காரியமும் பண்ணிக்கிட்டு நிரந்தரமாக என்னை நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்கிறார். இப்படி காதலன் காதலி எல்லா வேலையும் செஞ்சாலும் ஒருவர் நினைவிலேயே இருப்பாங்க இல்லை, அந்த நினைவிலே எல்லா காரியத்தையும் செய்வாங்களே, அந்த மாதிரி நினைச்சிக்கிட்டே எல்லா காரியமும் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கிறது ஸ்தூலமான உடம்பு மேலே இருக்கிற அன்பு. ஆனால் நீங்கள் அழிவற்ற ஆத்மா மேலே, பரமாத்மா மேலே அன்பு வச்சுருக்கிறீங்க இல்லை. மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல, புனிதமான காதல்லாம் உண்மையிலே இது தான். ஸோ இப்போ நீங்கள் பிரியதர்ஷினியாக இருக்கிறீங்க. உங்களுடைய பிரியதர்ஷன் வந்துட்டார், உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். படித்து நீங்கள் தேவதை ஆகிடுவீங்க. தேவதை ஆக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறார். ஸோ நினைவின் மூலமாக நம்முடைய பாவக்கர்மங்கள் எல்லாம் அழியும். மேலும் நிரந்தரமாக நோயற்றவர் ஆகிடும். ஏன்னா பாவம் இருக்கிறதுனால தான் நோய் வருது இல்லையா? பாபா நினச்சி பாவத்தை அழிச்சிட்டிங்கன்னா நோயும் இருக்காது. பிறகு 84 பிறவிகளின் சக்கரத்தையும் நீங்கள் புத்தியில் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சத்தியுகத்தில் நான் இத்தனை பிறவி எடுத்தேன், திரேதாயுகத்தில் இத்தனை பிறவி எடுப்பேன். தேவதை தர்மத்தை சார்ந்த நான் முழுசாக 84 பிறவி சுற்றி வந்திருக்கிறேன். இப்படிங்கிறதுலாம் நீங்கள் நினைக்க இந்த கலியுக துக்கத்துலேருந்து உங்கள் புத்தி விலகிடும். அதுக்கு தான் சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்க சொல்கிறார் நான் ஸ்டாப்பாக. ஸோ இன்னும் போக போக நல்ல வளர்ச்சி அடைவீங்க. அப்படின்னா நிறைய பாபா குழந்தைங்க உருவாவாங்க. சுய புருஷார்த்தத்திலையும் வளர்ச்சி அடைவீங்க. உங்களுடைய சேவை மையங்கள் ஆயிரக்கணக்கில் உருவாகிடும். ஒவ்வொரு தெருவுக்கும் போய் அப்பா மற்றும் ஆஸ்தியை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு புரிய வச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ நிறைய யூடியூப்பில் அந்த மாதிரி பார்க்க முடியுது. குறிப்பாக வடநாட்டில் டான்ஸ் ஆடுறாங்க ரோட்டிலே. ஸோ அப்போ அந்தளவுக்கு தெருவுக்கு தெரு அங்கே இருக்குது. ஒரு தெருவிலேயே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வீடு பிரம்மகுமாரி வீடாக இருக்குமா. அந்த கேட்டிலே பாபா சிம்பிள் இருக்குமா. ஸோ இப்போ அதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இங்கேயும் அப்படி நடக்கும். ஸோ வீட்டுக்கு வீடு போய் இதை புரிய வைப்பீங்கன்றார் இல்லையா? ஒவ்வொரு தெருவிலையும் அவங்க டான்ஸ் ஆடுறாங்கனாலே அவங்க தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. இப்போ தெரிஞ்சவங்களாக இருக்கிறாங்கனாலே என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலையும் செய்தி பரவிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வீடு திரும்புங்க,
இது அழுக்கான உடம்பு இல்லை. ஏதோ இப்போ பாருங்கள், ட்ரம்ப் வந்து இன்னும் 10 நாளில் நான் அணுகுண்டு போட்டுருவேன் ஈரான் மேலேன்றார். ஸோ ஒன்ஸ் அணுகுண்டை தொட்டுட்டா உலகப்போர் ஸ்டார்ட் ஆகிடும், முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான், ஒரு செகண்டில் முடிஞ்சு போயிடும். ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பாபா நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கணும், இல்லைன்னா மாட்டிக்குவோம். இப்போ நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே பிரச்சனை வர்றதெல்லாம் நல்லது. அப்போ தானே பாபாவை நினைப்போம். நினச்சா தான் பக்காவாகவும் ஆக முடியும். ஏன்னா இப்போ வீடு திரும்ப வேண்டிய நேரம். இது அழுக்கான உடம்பு தானே, இதை விட்டுட்டு போகிறதுல சந்தோஷமாக இல்லை போகணும். இதை தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியன்றார். இல்லை, இந்த அழுக்கான உடம்பு, அழுக்கான உலகம் எல்லாத்தையும் புத்தியிலேருந்து விலக்கி அந்த சொர்க்கம் மட்டுமே நினைவில் இருக்கணும். அதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம். சன்னியாசிகள் வெறும் எல்லைக்குட்பட்ட வீடு வாசலை மட்டும்தான் விட்டுட்டு போகிறாங்க. அவங்க ஹடயோகிகள், அவங்க ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியாது இல்லையா? ஏன்னா இது எல்லையற்ற வைராக்கியத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியது இந்த ராஜயோகம். அவங்க பக்தி அனாதியாக நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் துவாபர யுகத்திலிருந்து தான் பக்தி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாபா சொல்கிறார். 84 பிறவிகளாக ஏணிப்படியில் இறங்கி இறங்கி இப்போ முற்றிலும் தமோ பிரதானம் ஆயிட்டீங்க. ஆனால் ஆரம்பத்தில் தேவதைகளாக இருந்தீங்க. கிறிஸ்தவர்கள் நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தோம் தான் சொல்லுவாங்க இல்லை. அந்த தர்மம் அப்படியே தான் இப்பயும் இருக்குது. ஆனால் நம்ம தர்மம் தான் மாறிடுச்சு. நம்ம சத்தியுகத்தில் இருக்கும்போது தேவதா தர்மமாக இருந்தோம். அந்த தர்மத்தை தான் பாபா ஸ்தாபனை பண்ணார். இப்போ ஹிந்துன்னு சொல்லிக்கிறோம். ஸோ லக்ஷ்மி நாராயணனாக இருந்த இவர்களே இப்போ பிராமணர்களாக மம்மா பாபாவாக ஆகியிருக்கிறாங்க. சத்தியுகத்தில் ஒரு ராஜாராணி தான் இருப்பாங்க, ஒரு மொழி தான் இருக்கும் இல்லையா? ஒரே மொழி, ஒரே ராஜ்யம். ஸோ இதெல்லாம் குழந்தைங்க காட்சியில் பார்த்துருக்குறாங்க. நீங்கள் எல்லோரும் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள். நீங்கள் தான் 84 பிறவி முழுசாக எடுக்கிறீங்க. ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது, ஈஸ்வரன் எங்கும் நிறைந்தவர், இப்படியெல்லாம் தப்பு தப்பாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. உண்மையில் எல்லோருக்குள்ளேயும் ஆத்மா தான் இருக்குது, ஈஸ்வரன் கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி எங்களுக்குள்ளே ஈஸ்வரன் இருக்கிறாருன்னு சொல்ல முடியும்? அப்போ எல்லோரும் தந்தை ஆகிடுவாங்களே, அப்போ கடவுளை வேண்ட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ எவ்வளோ தமோ பிரதானமாக இருக்கிறாங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி எதையெல்லாம் கேட்டாங்களோ அதையெல்லாம் அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ ஒரு விதத்தில் இதை தகர்க்கிறதுக்கு தான் நாஸ்திகம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு விதத்தில் அதுவுமே பாபாக்கு ஹெல்ப் தான் பண்ணுது இல்லையா? இப்போ பாபா வந்து சத்தியத்தை தான் சொல்கிறார். உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண்ணை கொடுக்குறார். அதன் மூலமாக தான் நீங்கள் சிருஷ்டியுடைய முதல் இடை கடைசி பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க. இதுதான் அமரக்கதையும் கூட. அங்கே சத்தியுகத்தில் நீங்கள் மகிழ்ச்சியோடு சரீரத்தை விட்டுட்டு இன்னொன்று எடுப்பீங்க. இங்கே யாராவது இறந்துட்டாங்கன்னா அழுது புலம்புறாங்க. ஆனால் அங்கே எந்த விதமான நோயும் வராது. இப்போ பாருங்கள், எல்கேஜி குழந்தையாக இருக்குது, யூகேஜி குழந்தையாக இருக்குது. அங்கே தீர்க்க ஆயுசாக அங்கே தான் இருப்பாங்க. தீர்க்க சுமங்கலியே அங்கே தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, எப்பவும் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. ஆயுளும் நீண்டதாக இருக்கும். காரணம், அங்கே தூய்மையற்ற தன்மையே இருக்காது. தூய்மை இழக்கிறதுனால தான் ஆயுள் குறையுது, நோய் வருது. நாம் 84 பிறவி சக்கரத்தை சுற்றி முடிச்சு இருக்கிறோன்னு இப்போ நிச்சய புத்தி இருக்கணும், உறுதியாக இருக்கணும் இல்லையா? அப்போ தானே போக முடியும். எல்லாத்தையும் வாழ்ந்து அனுபவிச்சாச்சு, இப்போ மேலே போகணும். இப்போ நம்மளை அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார். தூய்மை அடையிறதுக்கான யுக்தியும் சொல்கிறார். தந்தையான என்னையும் ஆஸ்தியையும் மட்டும் நினைவு செய்யுங்கன்றார். ஸோ அப்பாவையும் ஆஸ்தியும் மட்டும் நினைவு செய்கிறது தான் தூய்மை ஆகிறதுக்கான யுக்தி. ஸோ இதன் மூலமாக தான் சத்தியுகத்தில் 16 கலைகள் நிரம்பி இருந்தது. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது. இப்போ உங்களுக்குள்ளே எந்த கலையும் கிடையாது. ஸோ அதனால தான் துக்கத்தில் இருக்கிறீங்க. இந்த துக்கத்திலேருந்து விடுவிச்சு சுகத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார். அதனால தான் அவரை விடுவிப்பவர், மீட்பர்லாம் சொல்கிறாங்க. ஸோ எல்லோரையும் தன் கூடவே அழைச்சிட்டு போகிறார். மற்றபடி உங்களுடைய இந்த மனித குருமார்கள் யாரும் உங்களை அவர் கூடவே அழைச்சிட்டு போக மாட்டார்.
அந்த குரு போயிட்டாருன்னா அவருடைய சிம்மாசனத்தில் அவருடைய சீடர் வந்து உட்காந்துக்குவார். பிறகு சீடர்களுக்குள்ளே போட்டி வந்துடும், யார் அந்த பதவியை எடுக்கிறதுன்ட்டு. தங்களுக்குள்ள சிம்மாசனத்துக்காக சண்டை போட்டுக்கிறாங்க. நான் ஆத்மாக்களாகிய உங்களை என் கூடவே அழைச்சிட்டு போகிறேன்னு பாபா சொல்கிறார். நீங்கள் சம்பூர்ணம் ஆகலைன்னா தண்டனைகளை அனுபவிப்பீங்க. இல்லை இங்கே பாருங்கள், இங்கே வந்து எந்த போட்டியுமே கிடையாது. இல்லை இங்கே தலைமைக்கு வர்றது வந்து எந்த போட்டியுமே கிடையாது. யாரும் அதை எதிர்த்து எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஸோ அதுதான் ஒரே ராஜ்யத்துடைய சமஸ்காரம். நீங்கள் இப்போ சம்பூர்ணம் ஆகலை அப்படின்னா தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக போயிடும். பிறகு பதவியும் கீழானதாகிடும். இப்போ ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. அதனால் உயர்ந்த பதவி அடையணும், அதுக்கு சம்பூர்ணமாகணும். அதுக்கு பாபா நினைவிலே இருந்து பாபா சொல்கிற வழிபடி தான் அனைத்து காரியத்தையும் பண்ணணும். நல்லது. அற்புதமான முறையை கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, யாராவது கெட்ட சிந்தனையோடு உங்ககிட்ட வந்தால் அவங்களுடைய மனநிலையை மாறுற அளவுக்கு உங்களுடைய நினைவு தீவிரமாக இருக்கணும். அந்த மாதிரி பயிற்சி பண்ணுங்கள். என்னுடையவர் ஒரு சிவபாபா தவிர வேறு யாரும் இல்லைன்ற அளவுக்கு தீவிர முயற்சி இருக்கணும். சுயராஜ்யத்தை அடையணும் அப்படின்னா சரீரத்தோடு சேர்த்து அனைத்தையும் ஸ்வாகா பண்ணணும், பலியாக்கணும். இல்லையா? எதுவுமே என்னது கிடையாது, அப்படி இருக்கணும். இந்த ருத்ர யஜ்யத்தில் எல்லாத்தையும் ஸ்வாகா செய்யும்பொழுது தான் ராஜ பதவி கிடைக்கும். வரதானம் சகித்துக்கொள்ளும் சக்தின்ற சிறப்புத்தன்மை மூலமாக மற்றவர்களுடைய சமஸ்காரங்களை மாற்றம் செய்யக்கூடிய திட சங்கல்பம் கொண்டவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எப்படி பிரம்மா பாபா ஞானி மற்றும் அஞ்ஞானி ஆத்மாக்கள் மூலமாக தனக்கு ஏற்பட்ட அவமானங்களை சகிச்சுக்கிட்டு அதை மாற்றம் செஞ்சாரோ, அப்படி தந்தையை ஃபாலோ பண்ணுங்க. இல்லை, அதுக்கு சகித்துக்கொள்ளும் சக்தி அவசியம். ஸோ பாபா குழந்தைங்க மூலமாகவும் அவமானம் வந்திருக்குது, அஞ்ஞானிகள் மூலமாகவும் அவமானம் வந்திருக்குது. எல்லாத்தையும் சகிச்சுட்டு மாற்றிட்டார். ஸோ இதுக்காக உங்களுடைய எண்ணத்தில் திடத்தன்மை மட்டும் தாரணை பண்ணுங்கள். இல்லையா? உறுதியாக இருக்கணும். ஸோ எதுவரை சகிச்சுட்டு இருக்கிறது அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. ஸோ இது வந்து அங்கே கூட வரும், பைபிளில் கூட எத்தனை தடவை மன்னிக்கிறதுன்ட்டு. அது மாதிரி தான் இங்கேயும், எவ்வளோ நேரம் வேணாலும் சகிச்சுக்கோங்க, மன்னிச்சிடுங்க. ஆரம்பத்தில் எப்படி சகிச்சுக்கிறது, எதுவரை சகிச்சுக்கிறது அப்படின்னு கொஞ்சம் ஏற்படும். ஆனால் ஒருவேளை யாராவது உங்களை ஏதாவது சொன்னால் கூட அமைதியாக இருங்க, சகிச்சுக்கோங்க. அப்போ அவங்களும் கூட மாறிடுவாங்க. மனசை மட்டும் தளர விடாதீங்க. சூப்பர் யுக்தி கொடுத்துருக்கிறார் இல்லையா? ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு தோணும் எப்படி சகிச்சுக்கிறேன், ஆனால் ஒன்ஸ் அதை பழக்கமாக்கிட்டீங்க, அமைதியாக இருந்துட்டீங்க, அப்படி சகிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களும் மாறும் அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. சகிச்சுக்கணும், அவ்வளோதான். மாறுவாங்கன்ற அந்த நம்பிக்கை இருக்கணும். அதனால் அவங்க மாறமாட்டாங்க கொஞ்சம் வார்த்தையை விட்டுடக்கூடாது. அதுக்கு பேர் தான் மனசு தளர்றது. மனசு தளராதிங்க அப்படிங்கிற ஒரு செம பவர்ஃபுல்லான வரதானம் ஸ்லோகன். சங்கமயுகத்தில் சகிச்சுக்கிறது, வளைஞ்சு கொடுத்து போகிறது, இதுதான் எல்லாத்தையும் விட மகான் தன்மை. இல்லை, சகிச்சுக்கிறதும் வளைஞ்சு கொடுத்து போகிறதும் தான் எல்லாத்தையும் விட மகான் தன்மை. அவ்யக்த இஷாரா. ஸோ இன்றைக்கி முரளி இப்படி வருதுன்னா நிறைய பேருக்கு இதை வச்சு தான் டெஸ்ட் பேப்பர் வரும். ஸோ அப்ளை பண்ணுங்கள். அவ்யக்த இஷாரா. ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையினுடைய சிறப்பின் மூலமாக வெற்றி நிரம்பிய ராகங்கள். பாப்தாதாவுடைய விருப்பம் என்னென்னா, குழந்தைங்க முதல்ல தன் கூட இருக்கிறவங்களோட சேவையில் இருக்கிறவங்களோட
அப்புறம் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களோட ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பாபாவுடைய விருப்பம். எல்லாரோடையும் ஒற்றுமையாக இருக்கணும். பிறகு அப்படி இருந்தால் தான் ஒரே பலம், ஒரே நம்பிக்கை, ஒரே வழி அப்படிங்கிறது இருக்கும். இல்லை, நம்முடைய பலம், நம்பிக்கை எல்லாமே பாபா மட்டுமே, அவருடைய வழி. ஒற்றுமையாக இருங்கன்னு பாபா சொன்னார், ஒற்றுமையாக இருக்கிறோம், அவ்வளோதான். ஸோ அப்போ தான் சேவையில் வெற்றி கிடைக்கும். அவன் கூட நான் ஏன் ஒத்து போகணும், பாபா சொல்லியிருக்கிறார் போகணும், அவ்வளோதான். அப்போ தான் சேவையில் வெற்றி கிடைக்கும். எப்படி தேங்காய் உடச்சி ரிப்பன் கட் பண்ணி திறப்புழா செய்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரே வழி, ஒரே பலம், ஒரே நம்பிக்கை மற்றும் ஒற்றுமை அப்படிங்கிற ரிப்பனை வெட்டி எல்லோருக்குமான திருப்தி மற்றும் மகிழ்ச்சின்ற தேங்காவை உடையுங்க. இல்லை, சொர்க்கவாசல் திறக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ரிப்பன் கட் பண்ணணும். என்ன ரிப்பன்? ஒரே வழியில் நடப்பவர்கள், ஒரே பலத்தோடு இருப்பவர்கள், ஒரே நம்பிக்கையில் இருக்கிறவங்க, ஒற்றுமையாக இருக்கிறவங்க. ஸோ அப்போ அந்த தேங்காய், சந்தோஷமான விஷயம் இல்லை தேங்காய் உடைக்கிறது, எல்லோரும் திருப்தியாக இருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்ற தேங்காவை உடைங்க. ஸோ அந்த தேங்காய் நீரை பூமியில் ஊற்றுங்க. பிறகு பாருங்கள் எவ்வளோ வெற்றி ஏற்படுது சேவையில்ன்ட்டுன்றார். இல்லை, எல்லோரையும் மகிழ்ச்சியாக வச்சுருக்கணும், திருப்தியாக வச்சுருக்கணும். ஸோ அதுக்கு வரதான ஸ்லோகனில் சொன்ன மாதிரி சகித்து கொள்ளும் சக்தியும் ரொம்ப முக்கியம், ஒற்றுமையாக இருக்கணும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.